ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் தைப்பூசம் விளாக் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து மணி 5 மணிலிருந்தே வந்து முருகருக்கு வந்து பால் குடம், தீர்த்த குடம், இளநீர் அந்த மாதிரி வந்து தீர்த்த குடமெல்லாம் எடுப்பாங்க. காவடி அப்படின்னு வந்து ஒரு 5 மணிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் கிரிவலம் மாட்டி சுற்றி சாமி கோயிலுக்கு அது மலை மேலே ஏறும்போது வந்து 5 மணிலேருந்து வருவாங்க. இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி 7 மணி. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 பேட்ச் போயிட்டாங்க. இதில் இன்னொரு பேட்ச், அதாவது பேட்சாக அந்தந்த ஊர் சேர்ந்து ஒரே முட்டை வருவாங்க. இந்த மாதிரி வந்து தீர்த்த குடம், காவடி நிறைய ஒரு 10 மணி வரைக்குமே வந்து போயிட்டே இருக்கும். நாமளும் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து படி ஃபுல்லுமே பயங்கர கூட்டம். படியில் நம்ம வந்து ஏறவே முடியாது. ஏன்னா வந்து படியில் அத்தனை கூட்டம். தீர்த்த குடம், காவடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலும் போவாங்க. முடியாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து ரோட்டு மேலே போவாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து படி மேலே எங்களால் ஏறவே முடியல. பாப்பாங்கள்லாம் தூக்கிட்டு போகிறங்காட்டி முடியல. அதனால் சரி நம்ம ரோட்டு மேலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ரோட்லேயுமே நீங்கள் பார்த்தாவே தெரியும், பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம மலை மேலே வந்துட்டோம். மலை மேலே பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பொதுவாக நம்ம செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாவே வந்து அதிக கூட்டமாக இருக்கும். முருகருக்கு விசேஷமான நாள். ஆனால் வந்து தைப்பூசமும் சேர்ந்து வரங்காட்டி இன்றைக்கி ரொம்ப பயங்கர கூட்டம். க்யூனே வந்து படிக்கட்டு வரைக்கும் நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து இப்போ உச்சிக்கால பூஜை நடக்கிறங்காட்டி வந்து 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும். அப்போ வந்து க்யூனாகவே, ஏன்னா பூஜை பண்ணி தான் வந்து நம்மளை சாமி பார்க்க விடுவாங்க. அதனால் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. இந்த கோயில் சொல்கிறதுனா, இந்த கோயில் வந்து பழனிக்கு அடுத்த படியாக இருக்கிற கோயில் தான் முருகர். ஏன்னா வந்து பழனியிலையும் இந்த பச்சைமலை கோயிலில் மட்டும்தான் முருகர் வந்து மேக்க பார்த்த மாதிரி கருவறையில் வந்து சாமி இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வந்து தனியாகவே வீடியோ போடுறேன். ஃபுல் வியூ எல்லா சாமியுமே வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து இப்போ இந்த சாமி பார்த்திங்கன்னா வந்து இந்த முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து இங்கே இந்த இடத்துல இருப்பார். அது நல்லா வியூ பண்ண முடியல, நல்லா கூட்டமாக இருந்தங்காட்டி அந்த இடம் வந்து தெரியல. ஒரு நாளைக்கு நான் வந்து அதை நல்லா வந்து வியூ பண்ணி காட்டுறேன். அப்படியே நாங்களும் படிக்கட்டு வழியாக இறங்கி வந்துட்டோம். அப்புறம் வந்து தைப்பூசத்துக்கு வந்து அன்னதானம் வந்து நிறையா பக்கம் போடுவாங்க. அதனால் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு, இந்த அன்னதானத்தில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, நாங்கள் குழந்தைங்களோட வந்தால் வந்து லைனில் நிற்க தேவையில்லை, ஒரு ரூமில் வச்சு சாப்பாடு போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவருக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரெலாம் வந்து லைனில் நின்று சாப்பிட்டு வந்தார். அதனால் குழந்தைங்கள வச்சுருக்கிறது இது ஒரு வந்து பெனிஃபிட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் மேலே வந்து சரி கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொம்மை கடையிலலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை வந்து வாங்கி கொடுத்துட்டு சரி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்தோம். எல்லாம் பொம்மை கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு பொம்மை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே வந்து சரி வீட்டில் எல்லாருமே வீட்டில் தானே இருக்காங்க, அதனால் வந்து பேன்கேக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தேடில் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 2 வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி தோல் வச்சு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து 1 எக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு வந்து உடச்சி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 எக்கை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இது நல்லா வந்து கிளறணும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்போக் ஸ்பூனில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு, ரெண்டாவது வந்து நம்ம நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறணும். அந்த முட்டையும் அந்த வாழைப்பழமும் வந்து நல்லா வந்து ஒன்றா வந்து நல்லா க்ரீம் ஆகிற மாதிரி நல்லா வந்து அழுத்தி நல்லா கிளறணும். இந்த மாதிரி வந்து நல்லா கிளறணும். இப்படி நல்லா கிளறிட்டே வாங்க. பாருங்கள், அந்த வாழைப்பழத்து மேலே கொஞ்சம் மொட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த விஸ்கு வச்சு நல்லா வந்து அமுத்தி கிளறி விட்டிங்கன்னா அது ரெண்டும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமியாக நல்லா ஒரு இதாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா இதாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா போட்டு இந்த மாதிரி அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் திட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவு வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும்.
இதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சளிச்சு வச்சுட்டேன், சளிச்சு எடுத்திருக்கேன். அதாவது வந்து 1/2 கப் கோதுமை மாவுக்கு வந்து 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் சுகர் வந்து பேலன்ஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சா போட்டுக்கலாம். இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/4 கப் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் இதை விட 1 கப் எடுத்துக்கலாம். நான் வந்து 2மே சம அளவில் தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் நல்லா ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவை வந்து அந்த இதோட நல்லா கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இடையில நான் வந்து ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் பால் காய்ச்சின ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இடையில எல்லாத்தையும் வந்து ஒரே மட்டும் அந்த பால் ஊற்றிடக்கூடாது. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கலந்து ஆட் பண்ணி நம்ம போடணும். இப்போ வந்து 2 நம்ம வாசனைக்கோசரம் 2 வந்து ஏலக்காய் தட்டி வச்சு போட்டிருக்கேன். இதே நீங்கள் ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். நான் என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைங்காட்டி நான் அந்த ஏலக்காய் வந்து ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம எல்லாமே பால் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு நல்லா கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு 5 நிமிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி ஒரு கரண்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த மாதிரி ஒரு பதம் வருதுன்னு. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஊற்றும் போது கரெக்டாக வராது. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாவு வந்து அதில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் போடுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஆயில் வந்து விட்டுக்குங்க. அப்புறம் முக்கியமாக வந்து அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் இருக்கக்கூடாது, கரெக்டாக வச்சுருக்கணும். ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். இன்னொன்று வந்து ஒட்டி போயிடும். மாவு வந்து சீக்கிரம் வேகாமல் ஒட்டி போயிடும். அதனால் வந்து நாம் வந்து ஒரு லோஸ் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி போடுற பாருங்கள் எப்படி வந்து நல்லா வெந்திருக்குதுன்னு. எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா நம்ம திருப்பினோடனேயுமே வந்து நல்லா திருப்பி வந்துருச்சு. பாருங்கள், இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டபுள் சைடு திருப்பி போட்டோம். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ வந்து எனக்கு வந்து 1/2 கப் மாவுக்கு 5-6 பேன்கேக் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தி. நம்ம இதை வந்து கோதுமை மாவில் தானே செஞ்சுருக்கோம். அதனால வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.